பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனம். ஜெரேமியா chapter 39 verse 18. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். I will surely deliver you. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க சிக்கி கொண்டு அதுல இருந்து வெளியே வர முடியலையேன்னு சொல்லி நீங்க வேதனையோட நீங்க இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் நீங்க இன்னைக்கு வருத்தத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல நீங்க சிக்கி கொண்டது போல நீங்க இன்னைக்கு காணப்படலாம். இன்றைக்கு இயேசு எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். இந்த நேரத்துல ஆவியானவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். எல்லா பிரச்சனையில இருந்து, எல்லா போராட்டங்கள்ல இருந்து, எல்லா சிந்தனைகளை காணப்படுகிற போராட்டங்கள்ல இருந்து இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஆவியானவர் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் என்று இயேசு இன்னைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். எதை குறிச்சு யோசிச்சு கவலைப்படாதீங்க. அவரை நம்புங்க. ஆவியானவரே எனக்கு நீங்க விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. தாகத்தோட கேளுங்க. நிச்சயம் அந்த பிரச்சனையில இருந்து, அந்த அடிமைத்தனத்துல இருந்து, அந்த பலவீனத்துல இருந்து இயேசு விடுதலை தருவார். தேவன் விடுதலை கொடுப்பார். ஆவியானவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எசப்பா, பிள்ளைங்க ஏதோ ஒரு பிரச்சனைகளை ஆண்டவரே எசப்பா சிக்கி கொண்டாங்க. அடிமைத்தனத்துல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே நீங்க ஒரு விடுதலையை கொடுங்க. ஆவியானவரே இந்த நாள்ல ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா அநேக நாட்கள் அந்த விடுதலைக்காக ஆண்டவரே ஏசப்பா ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவரே அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க விடுவீங்க. அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். இனி எந்த ஒரு காரியத்திலும் சிக்கி கொள்ளாதீங்க. வேதத்தின்படி நீங்க வாழுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.